12 கேள்வி பாருங்கள். ஒரு குழுவில் உள்ள 65 பேர்களில் 40 பேர் கிரிக்கெட், 12 பேர் கால்பந்தாட்டம், 20 பேர் கூடைப்பந்தாட்டம் விளையாடுவர். கால்பந்தாட்டம் விளையாடக்கூடிய அனைவரும் கிரிக்கெட் விளையாடுவர். கிரிக்கெட் கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடக்கூடியவர்கள் 11 பேர். இப்போ ஒரு வெண்வரிப்படத்தை தந்து சில நிபந்தனைகள் தந்திடுறாங்க. கேள்வி என்னன்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட் கேள்வி வந்து தகவல்களை வெண்ணுருவில் குறிக்க சொல்லிடுறாங்க. பாருங்கள், ஒரு குழுவில் மொத்தம் 65 பேர் இருக்காங்க. சரியா? 65 பேரில் 40 பேர் கிரிக்கெட். அப்போ சீன்றது தானே கிரிக்கெட். அப்போ 40 பேர் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள். அப்போ இந்த செயற்குழுவுக்கு தான் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அனைவரும் உள்ளடங்க போகிறாங்க. ரெண்டாவது நிபந்தனை பாருங்கள், 12 பேர் கால்பந்தாட்டம். அப்போ 12 பேர் கால்பந்தாட்டம். அப்போ இந்த செயற்குழுவுக்கு வரக்கூடிய அனைவரும் கால்பந்தாட்டம் விளையாடக்கூடிய ஆக்கள். இந்த சின்ன செயற்குழுவுக்கு வரக்கூடிய ஆக்கள். கூடைப்பந்தாட்டம் எத்தனை பேராம்? 20 பேர். அப்போ இந்த செயற்குழுவுக்கு வரக்கூடிய அவ்வளோ பேரும் கூடைப்பந்தாட்டம் விளையாடக்கூடிய ஆக்கள். அடுத்த நிபந்தனை என்ன சொல்கிறாங்க? கிரிக்கெட் கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடக்கூடியவர்கள். கிரிக்கெட் கூடைப்பந்தாட்டம், கிரிக்கெட்டும் கூடைப்பந்தாட்டமும் மட்டும் சொன்னால் அவங்க ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க. கிரிக்கெட்டும் கூடைப்பந்தாட்டம் மட்டும்தான் விளையாடுவாங்க. அப்போ கிரிக்கெட்டும் கூடைப்பந்தாட்டமும் இடைவெட்டுறதை பாருங்கள். இது இந்த ஏரியானா இந்த ஏரியாவில் வரணும். ஆனால் என்ன, கிரிக்கெட்டும் கூடைப்பந்தாட்டம் மட்டும்தான் அவங்க விளையாடுறாங்க. அப்போ என்ன, ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க. அப்போ எந்த ஏரியா? இந்த ஏரியானா அந்த ஏரியாவில் வரக்கூடிய ஆக்கள் எத்தனை பேராம்? 11 பேர். அப்போ நான் 11 குறிச்சிறேன். இதுக்குள்ளே 11. 4 பேர் இம்மூன்று விளையாட்டுக்களையும் விளையாடுவார். அப்போ 3 குழுவும் இடைவெற்ற ஏரியா இது. 4 பேர் விளையாடுறாங்களாம். கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால். இது 3 விளையாடக்கூடிய ஆக்கள் 4 பேராம். அப்போ இந்த 3 இடைவெட்டக்கூடிய ஏரியா இது இதுதானே. இந்த ஏரியா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 குழுவும் இந்த ஏரியாவுக்கு உள்ளடங்க போகுது. அப்போ 4 பேர் இதுக்குள்ளே வர போகிறாங்க. சரியா? இப்போ தகவல்களை வெண்ணுருவில் குறிக்க சொல்கிறாங்க. அப்போ இதில் பேலன்ஸ் ஆகிறர்கள் எப்படி வரும் பார்ப்போம். ஃபுட்பால் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 4 பேர் 3 விளையாடக்கூடிய ஆக்கள். கிரிக்கெட்டும் ஃபுட்பால் விளையாடக்கூடிய, அதாவது இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர்? இது வந்து ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஆக்கள் மொத்தம் 12 பேர். 12 பேரில் 4 பேர் இந்த ஏரியாவில் வராங்க. இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஆக்கள் மிச்சம் எத்தனை பேர்? 8 பேர். இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஆக்கள் 8 பேர். கிரிக்கெட் எடுத்து பாருங்கள். கிரிக்கெட்டில் மொத்தம் வந்து 40 பேர் இருக்காங்க. 40 பேரில் 11 பேர் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, 4 பேர் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, 8 பேர் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள ஏரியா இது. இதில் வரக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர்? அப்போ 8 4 12, 12 11, 12 11 23. அப்போ 40 - 23 எத்தனை? 17 பேர் இந்த ஏரியாவில் வருவாங்க. புரியுச்சா? பாஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் 20 பேர். மொத்தம் பாஸ்கெட் பால் விளையாடக்கூடிய ஆக்கள் 20 பேர். அதில் 4 14 இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அதாவது 3 விளையாட்டை விளையாடக்கூடியவர்கள் அண்ட் என்ன, ஃபுட்பாலும் பாஸ்கெட் பாலும் மாத்திரம் விளையாடக்கூடிய ஆக்கள். அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ பாஸ்கெட் பால் மட்டும் விளையாடக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர் வருவாங்க? 20லேருந்து இந்த 4ஐயும் 11ஐயும் கழிச்சிடும். 4 11 15, 20ல் 15 போனால் 5. சரியா? சரி, இப்போ பாருங்கள், வேறு என்ன பேலன்ஸிக்கு நான் குறிச்சிடறதுக்கு இந்த 3 விளையாட்டையும் விளையாடாதாக்களும் மிக்கிறாங்கண்ணா. மொத்தம் வந்து 65 பேர். 65 பேர். 65 பேரில் பாருங்கள், இந்த சேர்க்கல் அப்படியே கிரிக்கெட் விளையாடக்கூடிய அனைவரும் ஃபுட்பாலுக்கும் வராங்க. அது 40. பேலன்ஸ் எது? பாஸ்கெட் பால் விளையாடக்கூடிய இந்த 5 பேர். இவங்க வந்து பாஸ்கெட் பால் மட்டும்தான் விளையாடுவாங்க. இவங்க கிரிக்கெட் சேர்க்கலுக்கு வரல. அப்போ இந்த 40ம் இந்த 5ம் தான் ஏதாவது ஒரு விளையாட்டையாவது விளையாடக்கூடியது. அப்படி தானே? இந்த 40ம் இந்த சேர்க்கல் உள்ள அவ்வளோ, இந்த 40ம் இந்த 5ம் தான் ஏதாவது குறைஞ்சது ஒரு விளையாட்டையாவது விளையாடக்கூடிய ஆக்கள். அப்போ குறைஞ்சது ஒரு விளையாட்டையாவது விளையாடுற ஆக்கள் வந்து எத்தனை? 40 - 5 45. மொத்தம் எத்தனை பேர்? 65. அப்போ மற்ற 20 பேரும் 65 - 45. மற்ற பேலன்ஸ் உள்ள 20 பேரும் யார்? எந்த விளையாட்டையுமே விளையாடாத ஆக்கள். அவங்க வருவாங்க இங்கே வெளியே. சரியா? சரி, இப்போ கேள்வியை பார்ப்போம். தகவல்கள் அனைத்தையும் வெண்முறையில் குறிக்க சொல்லிடுறாங்க. அது ஓகே.
ரெண்டாவது பார்ட் தொடை சி தொடை எஃப் இற்கான தொடர்பினை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. தொடை சி தொடை எஃப், தொடை சி தொடை எஃப். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் ஃபுட்பால், ஃபுட்பால் விளையாடக்கூடிய அனைவரும் எதுக்குள்ளுக்கிறாங்க? கிரிக்கெட் உள்ளுக்கிறாங்க. அப்போ ஃபுட்பால்னு சொல்கிறது என்ன? கிரிக்கெட்டை ஒரு உபத்தொடை, அப்படி தானே? கிரிக்கெட் உள்ளுக்கு தான் ஃபுட்பால் விளையாடக்கூடிய அனைத்து பேரும் உள்ளடங்குறாங்க. அப்போ ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஆக்களோட தொடை வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஆக்களோட தொடை என்ன? உபத்தொடை. அப்போ சி கிரிக்கெட், சி இந்த சி வந்து நான் போடுறேன், சாரி எஃப் நான் போட்டேன், எஃப் தான் மென்ஷன் பண்ண மிஸ்டேக். ஃபுட்பால் எஃப் சி, சின்னு சொல்கிறது வந்து உபத்தொடை. எதுட? சீட. இந்த அகன்ற பக்கம் எப்பயுமே வரணும், எதுக்கு? பெரிய தொடைக்கு வரணும், சரியா? சின்றது தான் உபத்தொடைக்குரிய தொடை குறிப்பீடு. ஆகவே எஃப் எஃப் உபத்தொடை சீட, சரியா? ரெண்டாவது பார்ட். மூணாவது பாட்டு பாருங்கள். கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுவோர் எத்தனை பேர்? கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுறாக்கள். மூணாவது பார்ட். கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுறாக்கள். நான் கிரிக்கெட்டும் விளையாடப்படா, ஃபுட்பாலும் விளையாடப்படா. அப்போ நான் இங்கே கண்டுகிறேன் கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுறாக்கள் 5 பேர். நாலாவது, 3 விளையாட்டுகளிலும் எதனையும் விளையாடாதவர், அதாவது இந்த 3 ஸ்போர்ட்ஸ்லேயும் எதையுமே விளையாடாதாக்கள் என்ன? 20 பேர். நான் ஏற்கனவே நாங்கள் படித்தின மாதிரி இந்த 65 பேரில் குறைஞ்சது இந்த 3 விளையாட்டில் ஒரு விளையாட்டையாவது விளையாடாதாக்கள் 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேர், சரியா? இதுக்கு மார்க்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் கண்டுபிடிச்சிட 6 இவங்களோட தரவுகளை வச்சு நான் கண்டுபிடிச்சிட 6 குரூப்பிக்கனா 6 கேட்டகரிக்கு அந்த 6க்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் போகும். இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ். இது வந்து வெண்ணூரில் நீ குறிச்சிக்கணுமே. இதுக்கு ஒரு மார்க்ஸ், இது கொண்டு இது 20 கொண்டு 17 கொண்டு 8 கொண்டு 65 அகிலத்தொடைக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 7 மார்க்ஸ். இந்த 7 கேட்டகரிக்கும் 7 மார்க்ஸ். அப்புறம் 2வது கேள்விக்கு ஒரு மார்க்ஸ், 3வது கேள்விக்கு ஒரு மார்க்ஸ், 4வது கேள்விக்கு ஒரு மார்க்ஸ். டோட்டல் 10 மார்க்ஸ். சரி, அப்போ 10க்கு எத்தனை போட்டு உங்களோட ஃபுல் மார்க்ஸை டோட்டல் பண்ணுங்களேன்.